ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்ப்பரேஷன் ஐஆர்சிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். அப்ரெண்டிஸ்ஷிப் என்கேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் சிஓபிஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 8 வேக்கன்சி. ஓகேங்களா. கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. www.apprenticeshipindia.government.in வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் கல்வித்தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து அவங்க சொன்ன ட்ரேடில் வந்து முடிச்சிருக்கணும். அதாவது 10th வந்து பார்த்தீங்கன்னா 50% மார்க்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கணும். ஐடிஐ வந்து நீங்கள் நேஷனல் லெவல் இல்லை ஸ்டேட் லெவலில் முடிச்சிருந்தா போதும். ஆனால் சிஓபிஏ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் இந்த ட்ரேடு தான் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 15 வயசு, மேக்ஸிமம் 25 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 10 இயர்ஸ். ஓகேங்களா. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எங்கே வேணாலும் போஸ்டிங் இருக்கும். சரிங்களா. இந்த ஸ்டேட்டில் வந்து எனிவேர் இன் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அகாடமிக்கில் 10th ஐடிஐலையும் வந்து எவ்வளோ மார்க் செக்யூர் பண்ணிக்கலாம் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். மெரிட் லிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுவோம். இதில் ரிட்டன் டெஸ்ட்லாம் எதுவும் கிடையாது, வயோ வசதி கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்களா. அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது அதை நாங்கள் வந்து இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான தேதிகள் பார்த்தீங்கன்னா 19 டிசம்பர் 2024 ஆன்லைன் போர்ட்டல் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து 31 டிசம்பர் 2024. சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் சில நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 நவம்பர் 2024 முன்னாடி நீங்கள் பாஸ் அவுட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட பாஸ் பண்ணதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டு சரிங்களா கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ரிசர்வேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எஸ்சி ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஸ்சி ஸ்லாட் வந்து ஃபில் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எஸ்டி அப்ளிகேட்ஸ் வந்து ஃபில் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. எஸ்சி ஸ்லாட் வந்து ஃபில் ஆகலைன்னா எஸ்டி அப்ளிகேட்ஸ் வந்து நாங்கள் அதில் ஃபில் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மோட் ஆஃப் செலெக்ஷன் அகைன் சொல்லியிருக்காங்க. பியூராக வந்து மார்க் பேசிஸ் தான். அங்கே வந்து எந்த விதமான ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது, ஓரல் டெஸ்ட்டும் கிடையாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அப்புறம் ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர் நம்ம சொல்லிட்டோம். ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஐடிஐ ஹோல்டர் தானே. ஸோ அந்த ஃபோர்த் வந்து பாருங்கள், நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல் சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா ஐடிஐயில் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 7,700 ரூபாய் ஒரு மாதத்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மற்ற ஸ்டைஃபண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இதே ஐஆர்சிடிசியில் மற்ற கிரேடுக்கு ஓகேங்களா. இப்போது 5th 9th வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணி அதுக்கான வேலை வாய்ப்பு எடுத்தாங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஸ்டைஃபண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. அப் டு டிகிரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4th சீல் நம்பர் 4 அதாவது நேஷ்னல் ஸ்டேட் சர்டிஃபிகேட் ஹோல்டர் ஓகேங்களா, அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 7,700 ரூபாய் ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரெக்டாக வந்து ஆன்லைனில் இந்த போர்ட்டலில் www.apprenticeshipindia.government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது அங்கே என்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குதோ கரெக்டாக வந்து ஸ்கேன் பண்ணி, அதாவது உங்கள் ஒரிஜினல் தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தெளிவாக வந்து மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அகைன் சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது ஒரிஜினல் ப்ளஸ் 2 செட்ஸ் ஆஃப் அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஓகேங்களா, அதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் வந்து நாங்கள் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டாக்குமெண்ட் சப்மிட்னு சொல்லிட்டு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டு தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரப்போ 2 செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் சரிங்களா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டே எடுத்துகிட்டு வரணும். கூடவே 2 செட்ஸ் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ் ஜெராக்ஸ் காப்பி வந்து எடுத்துகிட்டு வரணும். அதுவும் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் தெளிவாக பார்த்துக்குங்க. சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி அறிவித்த சிஓபிஏ இந்த ட்ரேடுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் சரிங்களா, இந்த என்கேஜ்மெண்ட் வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள்.
இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.